விதாமகம் வந்தே குரும் சாந்தம் உமேஷமேஷம் வந்தே சிவானந்த குரு பிரவீணம் வந்தே சதஞானபி வந்தனீய அனந்த சுகதார அகண்டானந்த விக்கிரகம் தயாதிமதி சந்துஷ்டம் வந்தேஹம் மம சத்குரும் ராகாதிரோகான் ஷததானுஷக்த நசேஷகாயே பிரசுதானசேஷான் ஔத்சுக்யமோகா ரதிதாஞ்சகானே யோ பூர்வவைத்யாயே நமோஸ்து தஸ்மை. தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற நாம் விருப்பு வெறுப்பு முதலான பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறெடுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வேதியருக்கு நமஸ்காரம் என இப்பாடல் அறிவுறுத்துகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு டிவோஷனல் சாங் பார்க்கலாம். நிம்மதி வந்திட ஜபித்திட்டு நிறைவா என் மனம் வாழுதப்பா, ஜபித்திடும் போதிலே வாசி மந்திரம் ஆறுதல் கூறுதப்பா, நாளும் நிம்மதி சேர்க்குதப்பா. எத்தனை சொந்தங்கள் எத்தனை பந்தங்கள் எத்தனை இன்பங்கள் எல்லாம் பொய் வேஷங்கள், அத்தனை மாயையும் சித்த வித்தையில் கரைந்திடும் நிலைதானப்பா, உயிரில் கரைந்திடும் வழிதானப்பா. உன்னை நினைத்தேன் தினம் ஜபித்தேன் அருள் புரிவாய் ரட்சகரே, உன்னை நினைத்தேன் தினம் ஜபிப்பேன் அருள் புரிவாய் ரட்சகரே. நிம்மதி வந்திட ஜபித்திட்டு நிறைவா என் மனம் வாடுதப்பா, ஜபித்திடும் போதிலே வாசி மந்திர் ஆறுதல் கூறுதப்பா, நாளும் நிம்மதி சேர்க்குதப்பா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நேத்து என்ன பார்த்தோம்னா, இந்த ஜீவசக்தியான வாயுவை கொண்டு எப்படி சிருஷ்டி நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதுக்கு ஸ்ரீ புருஷ சம்யோகத்துல அந்த ஜீவசக்தியான வாயு சுக்கிலம் வந்து இலகி அந்த மூத்திர துவாரத்தின் வழியா வெளியில வந்து அது ஸ்திரீயோட கர்ப்பப்பையில போய் விழும்போது அது ஒரு சந்தானம் உண்டாகிறது. இந்த வகையில தான் சிருஷ்டி இருக்கிறது. இப்படிதான் அந்த ஜீவசக்தியான வாயு வந்து சிருஷ்டிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அப்படிதான் சிருஷ்டினா அப்போ உலகத்துல வந்து 4 விதமா சிருஷ்டி நடைபெறுதுன்னு சொல்றாங்க. ஒண்ணு ஸ்வேதஜம், இன்னொன்னு அண்டஜம், இன்னொன்னு உத்பீஜம், இன்னொன்னு ஜராயுதம். சோ இந்த வகையில 4 விதமாக்கள் வந்து இந்த உயிரினங்கள் தோன்றுது அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப ஸ்வேதம்னா வியர்வையில இருந்து உண்டாகக்கூடிய உயிரினங்கள், அதாவது இந்த பேனு மூட்டைப்பூச்சி அந்த மாதிரி. அண்டஜம்னா முட்டையில இருந்து இந்த பறவைகள் பாம்பு பல்லி இந்த மாதிரி முட்டை எதெல்லாம் போடுதோ சோ அதுல இருந்து உருவாகக்கூடிய உயிரினங்கள். உத்பீஜம் அப்படின்னா இந்த தாவரங்கள் புல் பூண்டு மரம் சோ இப்படி பூமியில இருந்து உருவாகக்கூடியது எல்லாமே உத்பீஜம். ஜராயுதம்னா பிரசவிச்சு பிறக்கக்கூடியது, அதாவது குழந்தை, மனுஷனோட குழந்தை, ஆடு மாடு சோ இந்த மாதிரி. இதெல்லாம் இந்த மாதிரி 4 விதத்துல வந்து உயிரினங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லி சிஷ்யன் சொல்றாரு. அது வந்து
இந்த மாதிரி 4 விதத்துல வந்து சிருஷ்டி உருவாகல. இந்த சிருஷ்டின்றது ஒரே விதத்துலதான் உருவாகுது. அது எப்படின்னு பார்த்தா ஸ்வேதத்துல இருந்துதான். அதனாலதான் பிரம்மாண்ட கடாகம் ஸ்வேத உத்பவம்னு சொல்றாங்க. அதாவது வேர்வையில இருந்து இந்த உலகம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம 2வது அத்தியாயத்திலயும் இதை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். சரி, இப்ப இந்த பேனு, மூட்டைப்பூச்சி இதெல்லாம் வேர்வையில இருந்து உண்டாச்சுன்னா இப்ப வந்து எல்லாருக்கும் தானே வேர்வை வருது. அப்ப எல்லார்கிட்டயும் அந்த பேன் இருக்கிறது இல்ல. அதே மாதிரி மூட்டைப்பூச்சி மனுஷங்க வாழ்ற இடத்துல எல்லாம் இருக்கும்னா எல்லா இடத்துலயும் அது இருக்கிறது இல்ல. இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தானே இருக்கு. இப்ப மூட்டைப்பூச்சியோட அந்த துவாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மூட்டைப்பூச்சி முட்டை வச்சிருக்கும். சோ அப்ப மூட்டைப்பூச்சி அந்த முட்டை உடையறதாலதான் வருது. பேன் வந்து ஈருன்ற ஒரு முட்டை தலையில எல்லாம் வச்சிருக்கும். சோ அந்த ஈர் உடையறதாலதான் இந்த பேன் வருது. இந்த 2 ஜீவிகளுமே மனுஷங்களை சார்ந்து மனுஷங்களோட ரத்தத்தை சாப்பிட்டுட்டு வாழற மாதிரிதான் இந்த இது இருக்கு. அப்ப இது வந்து வியர்வையில இருந்து உண்டாகல. இதுவும் வந்து முட்டையில இருந்துதான் அந்த பேனும் மூட்டைப்பூச்சும் உண்டாகுது. இந்த உலகம் முழுவதும் ஆனா வந்து வேர்வையில இருந்துதான் உண்மையாவே உற்பத்தி ஆகுது. அது எப்படின்னா ஸ்வேதம், வேர்வைனா ஸ்வேதம்னு சொல்றாங்க. இந்த ஸ்வேதம்னா என்னன்னா சுயமாக உண்டாகின்ற வியர்வை. அப்படின்னா இந்த சுயமா உண்டாகிற வியர்வை எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தா உஷ்ணம் அதிகரிக்கிறது. உஷ்ணம் அதிகரிச்சா சூடும் அதிகரிக்கிறது. சூடு எதுல இருந்து வருது அப்படின்னு பார்த்தா அக்னியில இருந்து சூடு வருது. அக்னி எங்க இருந்து வருது? ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, போன கிளாஸ்ல பார்த்திருக்கோம். அக்னி வந்து வாயு வந்து எரிவது வந்து வாயுதான் சொல்லி பார்த்திருப்போம். அப்ப இந்த அக்னியில இருந்து வாயு உண்டாகுது. ஓகே, இப்ப இந்த வாயுன்னா என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஜீவ சக்தியா இருக்கின்ற இந்த தேகத்தை தான் வாயுன்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வாயுவா இருக்கின்ற தேகத்துல நம்ம சரீரம் ஃபுல்லா வியர்வையாக உற்பத்தி ஆகுது. இதுதான் சுக்கிலம்னு சொல்றாங்க. இந்த சுக்கிலத்தை கொண்டுதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களும் உண்டாகுது. அப்படி இந்த தேகம், அதாவது இந்த ஜீவசக்தியான தேகம் அப்படி இல்லைன்னா எதுவுமே இங்க இருக்க போறது கிடையாது. ஓகே, இப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு குழந்தை பிறந்த போது அந்த குழந்தைக்கு அந்த வீரியமான சுக்கிலம் இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. அந்த குழந்தைக்கு எப்ப அந்த வீரியமான சுக்கிலம் வரும்னு பார்த்தா அந்த கொஞ்சம் குழந்தை உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை வளர்ந்து அந்த உடம்புல அக்னி உருவாகும் போது அந்த வீரியம் சுக்கிலம் வந்து உருவாகுது. சோ அந்த சுக்கிலம் உருவானதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைங்களுக்கு இந்த காம உணர்வுகள் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படுகிறது. சுக்கிலத்தை வச்சு எந்த விதத்துல வந்து சிருஷ்டி நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த ஸ்வேதமா வேர்வையா இருக்குல்ல அந்த சுக்கிலம், அது வந்து ஃபர்ஸ்ட்ல முட்டையாயிடும். சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா காட்டாமனுக்கு, அந்த காட்டாமனுக்கு பால் இருக்கு இல்லையா, அந்த பால்ல இப்ப நாம பபிள்ஸ் விடுறோம்ல அதே மாதிரி அதை தொட்டு தட்டு ஊதனா அது அந்த முட்டை வடித்துல நீண்டு அதுக்குள்ள அந்த காற்று எல்லாம் போயிட்டு அது ஒரு முட்டை முட்டையா வந்து வெளியில போகும். சோ அது அந்த ஊதுற தன்மைக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன முட்டையா இல்ல 2, 3, 4, 5 இல்ல முட்டை வடிவத்துல இல்லாத கூட தூரல் மாதிரி கூட போயிரும். சோ அதே மாதிரி அதான் அந்த காட்டாமனுக்கோட அந்த பால் வந்து ஒரு பசை மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் இந்த ஆண் பெண் சேர்க்கையின் போது உருவாகுற அந்த சுக்கிலம் விலகி வெளியே வருது இல்லைங்களா, அதுவும் அப்படிதான் இந்த பசை மாதிரி இருக்கும். அத வந்து இந்த ஜீவசக்தியான வாயு ஆண் பெண் சேர்க்கையின் போது அந்த சுக்கிலம் இலகி மூத்திர துவாரத்தின் வழியா அந்த சுக்கிலத்தை தள்ளிட்டு வந்து அந்த மூத்திர துவாரத்தின் நுனியில கொஞ்சம் நீண்டு அதுக்குள்ள ஜீவசக்தியான வாயு போய் சேர்ந்து ஒரு முட்டை வடிவமா அந்த ஒரு ஸ்திரீயோட கர்ப்ப பாத்திரத்துல போய் விழுது. சோ இப்படிதான் ஒரு குழந்தை உருவாகிறது.
இந்த மாதிரி அந்த சுக்கில வெளியில வந்து அது கூட அந்த ஜீவசக்தியான வாயு சேர்ந்து எத்தனை முட்டை போய் ஸ்திரீயோட கர்ப்பத்துல விழுதோ அத்தனையும் வந்து குழந்தையாகின்றது. இந்த மாதிரிதான் சிருஷ்டி நடைபெறுகிறது. இது மாதிரி இல்லைன்னா இது மாதிரிதான் எல்லா சிருஷ்டியுமே நடக்குது. இது இது இல்லாம சிருஷ்டி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளை யாரு சிருஷ்டித்தது அப்படின்னு பார்த்தா அப்ப அந்த ஜீவசக்தியான வாயு தான் நம்மளையும் சிருஷ்டிச்சிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நாம ஜீவிச்சு இருக்கிறோம், காப்பாற்றப்படுறோம் அப்படின்னாலும் அதுவும் அந்த ஜீவசக்தியான வாயுவால தான். அப்ப அந்த ஜீவசக்தியான வாயு இல்ல அப்படின்னா நம்ம செத்து போயிடுவோம். அப்ப அந்த சம்ஹாரம் பண்றதும் அந்த ஜீவசக்தியான வாயு தான். அப்ப சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், அதாவது ஆக்கல், அழித்தல், காத்தல், இது எல்லாத்தையும் செய்யறது, இது மூணையும் செய்யறது அந்த ஜீவசக்தியான வாயு தான். அந்த வாயுக்கு தான் ஈஸ்வரன்னு பேரு. அப்ப ஈஸ்வரன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே முதல் அத்தியாயத்துல பார்த்திருக்கோம், அவருக்கு நாமமோ ரூபமோ கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அதே மாதிரி இந்த இப்ப இங்க இந்த இடத்துல ஈஸ்வரன் சொல்றது நம்ம ஜீவசக்தியான வாயு தான் சொல்றோம் இல்லையா. அப்ப அது ஜீவசக்தியான வாயுக்கு ஏதாவது பேரோ இல்ல உருவமோ இருக்கா? இல்ல. அப்ப அதுக்கு உள் வெளி எதனா இருக்கா? இல்ல. அப்ப அடி முடி எதனா இருக்கா? இல்ல. ஆனா ஜீவசக்தியான அந்த வாயு, ஈஸ்வரனா இருக்கிற அந்த வாயு வந்து சர்வ வியாபி, எல்லா இடத்துலயும் நிறைஞ்சி இருக்குது. அப்ப ஈஸ்வரன் வந்து உள்ளிலும் வெளியிலும் எல்லா இடத்திலும் நிறைஞ்சு இருக்கிறதுல அந்த ஜீவசக்தியான வாயுதான். அப்ப நமக்குள்ள அந்த உள்வெளி இருக்கான்னு பார்த்தா நாம இல்லைன்னா, நாம உயிரோட இருக்கிறதாலதான் அந்த உள்வெளின்ற டிஃபரன்ஸ் நமக்கு தெரியுது. நாம அப்படி இல்லைன்னா நமக்கும் அது தெரிய போறது கிடையாது. தூங்கும் போது உள்வெளி என்ற நிலைமெல்லாம் தெரியறது இல்லை. அப்போது ஈஸ்வரனாய், அறிவாய், காப்பாற்றுகிறவராய் இருக்கிற பொருள் எதுன்னு பார்த்தா இந்த ஜீவசக்தியான வாயுதான். அதை விட்டுட்டு இந்த கல்லு, மரம், பொம்மைகள் எல்லாம் போயிட்டு கோயில்ல வச்சு அதான் கடவுள்னு சொல்லி நம்ம கும்பிட்டுட்டு நம்ம உள்ள இருக்கிற அந்த ஜீவசக்திய அதோகதி ஆக்கிக்கிட்டு இருக்கோம். சோ அதே மாதிரி நம்ம ஜீவசக்திய வெளியில விடாம உள்ளுக்குள்ளே வச்சு தன்னுள்ளவே நடத்தி அந்த ஈஸ்வரனுக்கு சேர்றதுக்கு தான் மோட்சம்னு சொல்றாங்க. இதற்கு பேரு தான் ஈஸ்வர சேவைன்னு சொல்றாங்க. சோ இதோட நிறைவு செய்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். இப்போ உலகத்துல ஜீவன்களுடைய உற்பத்தி, படைப்பினுடைய உற்பத்தி 4 நிலைகள்ல இருக்கிறது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுவேஜகம், அதாவது வேர்வையிலிருந்து உண்டானது என்றும், அண்டஜன் என்றது முட்டையிலிருந்து உண்டானது தான், அதை பாம்பு, மீன் இதெல்லாம் முட்டை போடுதுங்களே அதை பற்றி உண்டானதும், உட்பீஜம் அதாவது புல், பூண்டு, மரம், செடி கொடிகள், ஜராயுஜம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலூட்டிகள் இனங்கள், மனிதர்கள், பசுக்கள் இதெல்லாம் சொல்றாங்க. உண்மையில எல்லாமே வெவ்வேறு விதமாக உண்டாவதில்லை. எல்லாமே இதுக்கெல்லாம் அடிப்படை எதுன்னு பார்த்தீங்கன்னா அது முட்டையிலிருந்து தான் அது உற்பத்தி ஆனது என்ற முறையில தான் ஞானபிதா இந்த இடத்துல சொல்றாரு. அது எப்படின்றத முறையில தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிலம் அதுதான், அதுல இருந்து தான் அது உண்டாகுது. அடிப்படை அது வேர்வையிலிருந்து தான் உண்டாகுது. அந்த வேர்வையாகி அந்த சுவேதம் என்ற அந்த வேர்வையிலிருந்து அந்த சுக்கிலம் வருது. அந்த சுக்கிலத்திலிருந்து தான் உருவாகுதுன்ற முறையில பொதுவாக இந்த முதல் ஆரம்பம் முட்டையிலிருந்து தான் அது உருவாகுது. எதுவாக இருந்தாலும் சரி. இதுதான் 13வது அத்தியாயத்துல மரம், செடி, கொடிகள்லாம் கூட சரிது. அது எப்படி பூக்கிறது, காக்கிறது, படிக்கிறது, அதன் மூலம் விதை உண்டாகிறது என்ற முறையில 13வது அத்தியாயத்துல அந்த முட்டையிலிருந்து உருவாவது என்ற முறையில தான் ஒரு ஆலமரத்தை உதாரணமா சொல்லியிருப்பாரு. 2 இலைகளுக்கு நடுவுல அந்த சுக்கிலம் என்ற அந்த ஒரு பால் வருது. அதுல பாத்தீங்கன்னா அந்த இலைகளுக்கு நடுவிலே அந்த இலைகள் அப்போ செந்நிறமாக, அதுதான் ரத்தம் சொல்றது, அதனுடைய ரத்தம் அதுதான் கரைன்னு சொல்றது, அதான் முக்குணங்கள் என்று சொல்றது. அந்த இடத்துல வாயு சேர சொல்றது, அந்த இடத்துல பூக்கிறது, காக்கிறது, பழமாகிறது அப்படின்ற முறையிலயும் அதுவும் இந்த
முட்டையிலிருந்து தான் உருவாகுது முறையில மரம் செடி கொடிகளுக்கு கூட சொல்லியிருப்பார் அது. அதே சமயம் இப்போ கண் எதிர்க்க பொதுவா பாக்குறோம் பாம்பு, மீன் இதெல்லாம் நடைமுறையில முட்டை போட்டுதான் குஞ்சு பொரிக்குதுன்னு முறையிலே பார்த்திருக்கோம். உண்மையில அதனுடைய கர்ப்ப பாத்திரத்துல அந்த சுக்கிலமும் சிறிது முட்டை வடிவில் விழும்போதுதான் அதுவும் முட்டையிலிருந்து தான் வருதுன்ற முறையிலையும் மனிதர்களுக்கும் சிறிது ஆண் பெண் சம்போகத்துல அந்த சுக்கிலமானது முட்டை வடிவில் தான் அது உள்ள ஜீவசக்தியான அது ஒரு பசை அது ஜீவசக்தியான வாயு அதுல உள் நிறைந்து முட்டை வடிவில தான் அந்த கர்ப்ப பாத்திரத்துல விழுகிறது அப்படின்ற முறையிலையும் சிறியது. அப்போ படைப்பினுடைய அடிப்படை எதுன்னு பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த முட்டையிலிருந்து தான் ஜனிக்கிறது. அதுக்குதான் பிரம்மா அந்த முட்டை வடிவானவர் அப்படின்ற முறையில பாத்தீங்கன்னா ஞானபிதா இதுல 9வது அத்தியாயத்துல நமக்கு தெளிவுபடுத்தி இருப்பார். அது அண்டஜன் அப்படின்ற முறையில. அப்போ அனைத்து அந்த உற்பத்தியினுடைய படைப்புகள் எல்லாமே அந்த சுவேதஜம் என்ற அந்த அதிலிருந்து உருவான அந்த சுக்கிலம் அதிலிருந்து உருவான அந்த ஜீவசக்தியான வாயு, அதாவது அந்த வாயு கூட எங்க ஸ்ரோனிதம் என்கின்ற ரத்தம் ரத்தம் என்று சொன்னால் அது முக்குணங்களுடைய இயல்பு. இந்த நம்ம கலரா இருக்கிற நம்ம உடம்புல ரத்தம் கிடையாது. அது முக்குணங்களுடைய காம்பினேஷன்ஸ். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இந்த 3 குணங்களுடைய காம்பினேஷன்ஸ் அது. அதனுடைய அதுவும் அந்த இடத்துல சுக்கிலம், சுரோனிடம், ஜீவசக்தியான வாயு அந்த 3ம் எங்கெல்லாம் ஒண்ணு சேருதோ அந்த ஸ்ரோனிதம் என்ற கூடிய அந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரி அது மரமாகவோ, செடியாகவோ, மனிதனாகவோ, நாயாகவோ ஏதோ அது அதனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி. ஆனா அடிப்படை பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா அதுல ஜீவசக்தியான வாயு சுக்கிலம் தான் அடிப்படையாது. பிரம்மஸ்வரூபம் சுக்கிலம். அதான் அதனுடைய இதுலதான் ஏன்னா ஒரு அரிசியை வச்சு எவ்வளவோ ஒரு பலகாரங்கள் செய்யறோம்ல. ஆனா அடிப்படை பொருள் அரிசி தானே. இட்லி செய்யறோம், அதிர்ஷ்டம் செய்யறோம், அதாவது நம்ம சாப்பிடக்கூட அந்த முறுக்கு செய்யறோம், எல்லாமே இதுல இருந்தா உருவாகுது. ஆனா அது கலக்கப்படுகின்ற அந்த பொருட்கள் அதை பொறுத்துதான் வெவ்வேறு ரூபங்களாக நமக்கு அரிசியினுடைய அரிசி மூலம் உருவாக்கப்பட்ட அந்த பலகாரங்கள் பலவிதமாக நமக்கு தோற்றம் அளிக்கிறது. அதே மாதிரிதான் சரிது ஜீவசக்தியான வாயு அது கூட சரியது சுக்கிலம் எல்லாமே அந்த பிரம்மஸ்வரூபம் சுக்கிலம் என்பது. அதுவும் கூட அந்த ஸ்ரோனிதம் என்கின்ற அந்த முக்குணங்களுடைய அந்த இயல்பு சேரும் போது தான் வெவ்வேறு ரூபங்களாக உருவங்களாக நமக்கு அது காட்சி அளிக்கிறது. அப்போ எப்படி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் ஜீவசக்தியான வாயு தான். அதுதான் தேகம் என்பது. அந்த தேகம் என்பது அதை புரிஞ்சுக்கினாதான் நம்மளால மற்ற கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த மாயையிலால் இருக்கக்கூடிய பல வகையான உருவங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உருவங்கள் எப்படி உருவாவது அப்படின்ற அந்த தேகத்தை கொண்டு தான் உற்பத்தி ஆகிறது. மற்ற கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த மாயையில் காணப்படுகின்ற இந்த தேகங்கள் எல்லாமே இதுக்கெல்லாம் அடிப்படை எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சுக்கிலம் தான். அதாவது அதில் இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு தான். அப்ப வாயுவா இருக்கிற இந்த தேகலத்தை அக்னி அதிகரித்த போது தான் அதிலிருந்து ஆவியாக உற்பவித்த வேர்வைதான் அதுல இருந்து சுக்கிலம் அது. இப்ப எப்படி ஒரு கடல்ல நல்ல வெயில் காலத்துல நல்ல ஒரு அந்த நீராவி உருவாகி அது மேகமாக போய் படியுதோ அதிலிருந்து தான் நமக்கு நீர் மீண்டும் பூமியில பொழியுது. அதே மாதிரிதான் நமக்குள்ள அந்த அக்னி அதிகரித்த போது அதிலிருந்து அதுதான் சுவேதம் நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அக்னி அதான் சுவேதம் அதுதான் வேர்வைன்றாங்க. அந்த வேர்வை அதிகரித்த வெளியில் வரக்கூடிய இந்த வேர்வை கிடையாது. நம்ம உடம்புல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த வேர்வை கிடையாது. உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த சுத்த அக்னி அதிகரித்த போதுதான் சுத்த அக்னி அசுத்த அக்னி சுத்த அக்னி இந்த 2 வகைகள் இருக்கின்றது. இப்போ அசுத்த அக்னி அப்படின்ற முறையில பாத்தீங்கன்னா அதன் உடம்புல அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு கால்ல பித்த வெடிப்பு பார்க்கலாம், இல்ல வயிறு வலி பார்க்கலாம், அதோட ஸ்கின் ட்ரபிள்ஸ் நிறைய பார்க்கலாம் நமக்குள்ளது. இதெல்லாம் அசுத்த அக்னி அதிகரிக்கும் போது வரக்கூடிய இயல்பது. இதே சுத்த அக்னி இருக்க சொல்ல நமக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஷைனிங்கு ஒரு பிரகாசம் என்பது தோல்ல கூட சுருக்கம் இல்லாத நல்ல ஒரு ஷைனிங்கா தெரிகிறது. அதே சமயம் பார்த்தா பிரைட்னஸ் பார்த்த உடனே முகம் தெளிவு இருக்கிறது. நம்மளுடைய
அறிவும் சரியது ரொம்ப அதாவது நம்மளுடைய நாலேஜும் சரியது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறது. உலகத்தில் வியாபிக்கக்கூடிய பல விஷயங்கள்ல வந்து அதுல வந்து ரொம்ப ஒரு ஐக்கியவா இருக்கிறது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள அந்த சுத்த அக்னி அதிகரித்தும் போதுதான், அந்த அக்னி தான் அது அதிகரிக்கும் போதுதான் நமக்குள்ள வந்து அந்த வேர்வை ஒன்று உண்டாய் சுவேதம், அதிலிருந்து தான் நமக்குள்ள அது அந்த சுத்தமான அது மேகமாக அது மேல நமக்குள்ளேயே ஆகாசத்தில் அது போகும்போது தான் அது குளிர்ந்து அதன் மூலம் தான் அந்த சுக்கிலம் என்பது நமக்குள்ள அது உருவாகுது. அதுல இருந்து தான் வந்து ஒரு படைப்பினுடைய அதால்தான் வந்து சர்வ சிருஷ்டிகளும் அதுலதான் உண்டாகுது. எப்போது எல்லா சிருஷ்டிகளும் அந்த சுவேதத்தில் உண்டாகிறது என்றால் நம்முடைய ஜடத்திலிருந்து உண்டாகின்ற வேர்வையாலத்தான் யாதொரு சிருஷ்டியும். அதுதான் அடிப்படை காரணம். இதுதான் தேகத்தில் வேர்வை கொண்டாகும் சிருஷ்டின்னு சொல்லது. உண்மையில பாத்தீங்கன்னா மூட்டைப்பூச்சியோ பேனோ நம்ம உடம்புல வர வேர்வையால அது உருவாவதில்லை. அது இதுவால் அதனுடைய தேகத்தில் உருவாகக்கூடிய இதுவாலதான் அதுக்கு அதனுடைய சிருஷ்டி என்பது உருவாகுது அப்படின்றதா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப தேகத்தில் வேர்வை உண்டாகுவதுதான் சிருஷ்டி. தேகம் இன்னதென்று அறியாததால, தேகம் என்பது கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடம்பதான் நம்ம தேகம் தெரிஞ்சிட்டு இருக்கோம். உண்மையான தேகம் ஜீவசக்தியான வாயு தான் அப்படின்னு நம்ம தெரியாத இருக்கிறதால உலகத்துல தப்பு அபிப்பிராயத்துக்கு இடம் உண்டாயிட்டு. அதனாலதான் நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். தேகம் என்பது முன் சொல்லப்பட்ட வாயுவாகும், அதுதான் ஜீவசக்தியான வாயு. இந்த உண்மையை எப்போ இந்த உலகம் அறிகிறதோ அப்பதான் அந்த தவறுதலான உணர்வு வந்து விட்டு போகிறது. அதே மாதிரி ஒரு குழந்தை ஜனித்த போது அந்த சுக்கிலம் என்பது விருத்தியா இருக்கிறது இல்லை. அது காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, அக்னி அதிகரித்த போதுதான் நாளடைவில் சுக்கிலம் விருத்தியாகி காமாதிகள் உண்டாகிறது. இந்த விதத்தில் தான் சுவேதத்திலிருந்து உற்பத்தி அதுன்னு சொல்றதுக்கு காரணம். அப்புறம் அந்த சுக்கில அந்த சுவேதமா இருக்கிற அந்த சுக்கிலம் தான் முதல்ல முட்டை ஆகுது. அந்த முட்டையிலிருந்து தான் அந்த உற்பத்தி. அது எப்படின்னா ஒரு காட்டாமணக்கு செடியினுடைய பாலை வந்து எடுத்து ஒரு இலையில இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பபிள்ஸ், அதாவது என்னென்ன குழந்தைங்க எல்லாம் பார்க்கலாம், ஒரு சோப்பு நுரையில ஒரு ஸ்ட்ரா வச்சு அந்த நுரையை துவச்சு உரிய சொல்ல வந்து ஒரு முட்டை மாதிரி வருதே, அதுதான் வந்து அதே மாதிரிதான் நம்மளுடைய அந்த சுக்கிலம் என்பது அந்த சம்போக டைம்ல பொதுவா பாத்தீங்கன்னா சரி, அது மேலிருந்து அது புருவ மத்தியத்திலிருந்து அது இலகி வந்து அது மூத்திர துவாரத்தின் வழியாக அது வெளிப்படும் போது தான் வந்து அது முட்டை ரூபமாக அது வெளிப்பட்டு அது கர்ப்ப பாத்திரத்துல வந்து அதுக்குள்ள வாயு நிறைகிறது. அந்த சுக்கிலம் என்ற அந்த பசைக்குள்ளதான் அந்த ஜீவசக்தியான வாயு நிறைந்து அது கர்ப்ப பாத்திரத்துல போய் விழுகிறது. அதனாலதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சந்தானம் உருவாகிறது என்ற முறையில தான் ஞானப்பிதா இந்த இடத்துல சொல்லி இருப்பாரு. இது அப்போ அடிப்படை நமக்கெல்லாம் அந்த படைத்தலுக்கு எது காரணமாக இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஜீவசக்தியான வாயு. அது இருக்குவேதான் படைத்தலே உருவாகிறது. அதே 2ஆம் அத்தியாயத்திலே ஞானப்பிதா சொல்லி இருப்பாரு, இது சுக்கிலம் ஸ்ரோனிதம் ஜீவசக்தியான வாயு. அது மூன்றும் எங்க சேருதோ அதுதான் படைத்தல் உருவாகுகிறது. அதுதான் 13ஆவது அத்தியாயத்துல ஒரு இலை செடி மரங்கள்லாம் உருவாகுதுன்ற முறையில பாத்தீங்கன்னா ஒரு ஆலமரத்தை உதாரணமா சொல்லி நமக்கு தெளிவுபடுத்தி இருப்பாரு. அப்போ உண்மையில அந்த சிருஷ்டி கர்த்தா யாரு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஜீவசக்தியான வாயு தான். நம்ம ஜீவித்திருக்க வேண்டும் என்றாலும் நமக்கு வந்து தொடர்ந்து நம்ம இந்த ஜீவனை நமக்குள்ள தக்க வைத்திருக்கணும், ஜீவித்திருக்கணும், நடமாடணும் அப்படின்னா கூட அதுக்கு அடிப்படை தேவை அந்த ஜீவசக்தியான வாயு தான் இருக்கிறது. அதே சமயம் நம்மை விட்டு வந்து அந்த ஜீவசக்தியான வாயு முழுவதுமாக விலகி விட்டோம்னா நம்ம இறந்து செத்து போயிரும். அப்ப சம்ஹாரம் செய்வதற்கும் அந்த ஜீவசக்தியான வாயு தான் வந்து காரணமாகிறது. இதுக்குதான் வந்து ஞானப்பிதா இதே அத்தியாயத்துல ஒரு விளக்கு வந்து எரியறதுக்கும் ஜீவசக்தியான வாயு தேவைப்படுது. அதாவது விளக்கு அது ஆரம்பத்துல தீபம் ஆரம்பிக்கிறதுக்கும் வாயு இருந்தாதான் எரியும். அதே சமயம் அந்த பிரகாசம் அந்த வாயு வரத்துக்கும் அந்த ஜீவசக்தியான அந்த வாயு தான் தேவைப்படுது. தொடர்ந்து எரியறதுக்கும் தேவைப்படுது. அந்த வாயு அந்த விளக்கை அணைப்பதற்கும் ஜீவசக்தியான வாயு தான் தேவைப்படுது என்ற முறையில இதே அத்தியாயத்துல முதல் பகுதியில ஞானப்பிதா வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. ஆமா, இதெல்லாம் தான் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இதை விட்டுட்டு நம்ம வந்து வெளியில படைத்தல் காத்தல் அழித்தல் அது பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற முறையில கோவில்கள்ல பல விதத்துல நம்ம சிலைகளை உருவாக்கி அந்த சிலைகள் வழி மூலம் அந்த
அதுக்கு பலவிதமான மந்திரங்கள் சொல்லி இந்த மாதிரிலாம் வழிபாடு செய்வதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜீவ சக்தியான வாயு தான் முழுமையாக அது விரயமாகி கொண்டிருக்கிறது. இதால நம்மளுக்கு அது ஈஸ்வர சேவை என்ற முறையில இது அமையாதது. எப்போ நம்மளுடைய ஜீவனை நமக்குள்ளேயே அது வெளியில விடாமல் நமக்குள்ளேயே அது நிலைநிறுத்தும் போது தான் அது ஈஸ்வர சேவை ஆகிறது. மற்றபடி அந்த விதத்துலதான் ஈஸ்வர சேவை ஆகும். அந்த விதத்துலதான் அந்த ஜீவனுக்கு அது கைவல்யம் என்ற நிலையை பெற முடியும். அதை விட்டுட்டு பலவிதமான பூஜை புனஸ்காரங்கள், மந்திரங்கள் ஜபிப்பது, கோவில்ல போயிட்டு வழிபடுவது, பல கிலோமீட்டர் பாத யாத்திரை செல்வது, இதெல்லாமே பாத்தீங்கன்னாலே எந்த விதத்துல பார்த்தாலும் சரி ஜீவசக்தியான வாயு என்பது அது விரயமாகி கொண்டு தான் இருக்கிறது. அதாலதான் ஞானபிதா பார்த்தோன்னா நமக்கு இந்த வித்தையை காட்டி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு முதல்ல இது காட்டி கொடுக்கப்பட்டது ஒண்ணுமே தெரியாத இருந்தவர்களுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா அது வெளி சுவாசம் வர்றதுக்கு பதில் உள்ளுக்குள்ளேயே எப்படி நமக்குள்ள அது சுவாசிப்பது, மேலும் கீழே நடத்துவதுன்றதை அறிமுகப்படுத்துகிறார். அது முதல்ல ஒரு 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 நேரம் ஜபம் பண்ணனா 1 நிமிஷம் நடந்தா கூட சரியது. அதே 2 நிமிஷம் ஆக்கலாம், 4 நிமிஷம் ஆக்கலாம், 10 நிமிஷம் ஆகலாம், 1 hour ஆக்கலாம். அது 24 மணி நேரமும் நமக்குள்ள நடப்பதற்கும் நம்மளுடைய சொந்த அது முயற்சியால சதா சர்வ காலமும் நமக்குள்ளேயே அந்த ஜீவன் உற்பத்தியான இடத்திலேயே அது பிரம்ம அந்தரத்தோடு மேலும் கீழும் அது நடத்தும் போது தான் அதுதான் உண்மையான அது ஈஸ்வர சேவை ஆகிறது. அதை விட்டுட்டு எந்த முறையில நம்ம உலகத்துல அந்த வழிபாடு என்ற முறையில நம்ம செயல் செய்தாலும் சரியது நம்மளுடைய அந்த ஜீவசக்தியான வாயு விரயம் என்ற நிலையில தான் நமது தள்ளப்படுகிறது. அதாலதான் கடைசியில அத்தகைய முறையான அந்த உண்மைத்தன்மைக்கு விபரீதமாக வெளியில தான் நம்ம ஈஸ்வரன் இருக்கிறாரு என்ற முறையில நம்பி நமக்குள்ள ஈஸ்வரன் இல்லை என்ற முறையில தான் நம்ம வெளியில ஈஸ்வரன் இருக்கிறார் என்ற நம்பகம் நமக்கு வருது. அப்ப நம்மளே ஈஸ்வரம் தன்மையை நமக்குள்ள இருக்கிற தன்மையை மறுத்ததால தான் அது வெளியில இருக்கிறார் என்ற முறையில் நம்ம பயணிக்கிறோம். அப்படி பயணிக்கும் போது மட்டும்தான் நமக்கு மரணம் என்ற நிலை நமக்கு ஏற்படுது. அது உண்மையான ஈஸ்வர சேவை செய்யும் போது தான் நமக்கு அந்த கைவல்யம் என்ற நிலை நமக்கு கிடைக்கிறது. அது எதுன்னா நமக்குள்ளேயே அந்த பிரம்ம அந்தரத்தோடு அந்த ஜீவசக்தியான வாயுவை அந்த சமீரணன் கதி மூலம் அதை தாக்கி கொண்டிருக்கிற அந்த நிலை பெற்று கூடவே நிஷ்டை என்ற இந்த அனுபவம் பெறும் போது மட்டும்தான் அது பூரணத்துவம் அது முழுமையாக நம்முடைய ஜீவசக்தியான வாயுவை வெளியில் வியாபிக்க விடாமல் நமக்குள்ளேயே அது நடத்தும் போது மட்டும்தான் அது அடங்கிய மனமாக ஆகி அதுவே நமக்கு ஈஸ்வரனோடு வழிகாட்டக்கூடிய குருவாகவும் அதுவே அமைகிறது என்ற முறையில் தான் ஞானபிதா இந்த நிலையை இந்த அத்தியாயத்துல மேலும் பாத்தீங்கன்னா இந்த கதி நமக்குள்ள எதுக்கு எப்படி நடத்த வேண்டும், எதுக்கோசம் நமக்கு உபதேசம் நம்ம பெற்றுக்கணும் என்ற முறையில பின்வரும் அத்தியாயத்துல இதே அத்தியாயத்தினுடைய 4ஆம் அத்தியாயத்தினுடைய பிற்பகுதியில நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதை தொடர்ந்து நாளைக்கு அதை பார்க்கலாம். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். போன வாரம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனது, அந்த ஃப்ரெண்டு ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் தம்பதியரா தீட்சை எடுக்க செய்யும் முயற்சிகள், ஈஸ்வரனுடைய இலக்கணம், ஜீவசக்தியான வாயுவே ஈஸ்வரன், அப்புறம் சரீரம் தேகம், இதை பற்றிலாம் போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் என்ன நடந்ததுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு போட்டுருக்கு அவங்க ஒய்ஃபுக்கு. நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அவரும் அவர் நண்பரும் என் வீட்டுக்கே வந்துட்டாங்க. வாங்க வாங்க, என்ன குழந்தைய கூட்டிட்டு வரலையா, சுட்டியா பேசுவானே அவனை கூட்டிட்டு வர வேண்டியதானே. ஐயா கேக்குதுங்களா? சவுண்டு ஐயா சவுண்டு கேக்குதுங்களா? நல்லாவே கேக்குதுங்கய்யா. சரிங்க, நன்றி ஐயா. ஆத்ம நமஸ்காரம். இப்பெல்லாம் அம்மா எல்லாம் இதுக்குதானே இருக்காங்க. அம்மா அண்ணா சும்மாவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். நான் என் மனைவியிடம்
வந்திருக்காங்கம்மா, வராத விருந்தாளி வந்திருக்காங்க, ஏதோ சித்த வேதம் இருக்கிறதுனால இப்போ வந்திருக்காங்க, காப்பி போடுமான்னு சொன்னேன். அப்படியே எனக்கும் ஒரு ஒன்று போடு அப்படி தயக்கி ஒரு அப்ளிகேஷன் போட்டு பார்த்தேன். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ அங்கே காஃபி தயார் பண்ணும்போது நானும் நண்பரும் பால்கனியில் உட்காந்து பேச ஆரம்பித்தோம். என் நண்பர் சொன்னார், வந்தவர், என் ஒய்ஃப் சித்தவேதம் 4ஆம் அத்தியாயம் படிச்சுட்டு 2 சந்தேகம் கேட்டா என்கிட்ட. எத்தனை சந்தேகம்? 2. நானும் விளக்கி சொன்னேன். அதுக்கப்புறம் கூட உங்ககிட்ட தான் கேட்கணும் வந்திருக்கோம் அப்படி சொல்றாங்க. அவ என்ன பண்றதுன்னா, என்கிட்ட கேட்கணுமா? அடப்பாவமே, நானே ஒரு சுமார் பேர் வழி, நீதான் சொல்லிட்டியே, என்கிட்ட கேட்கணுங்கிறாங்களே, சரி பரவாயில்ல கேட்கட்டும் அப்படின்னா. சரி, உங்கள்கிட்ட சந்தேகம் கேட்டால அவ மனைவி, நீ எப்படி பதில் சொல்ல ஆரம்பிச்சேன்னு கேட்டேன். ஸ்டார்டிங் சொல்ல நான் புரிஞ்சுக்கிறேன்னு. அவ சொல்லியிருக்கிறான் மனைவி கிட்ட, சித்த வேதம் புத்தகம் தமிழ்ல தானே இருக்கு, ஏன் புரியலங்கிற? ஞானபிதா லெவலுக்கு போனாதான் புரியும்னு சொல்லுவாங்க. நீ நல்லா ஜபம் பண்ணா அவனுக்கு நல்லாவே புரியும், ஜபம் பண்ணு, என்ன ஒரு சின்ன அறிவுரைகள் அவளுக்கு யூஸ் ஆகட்டுமே, நல்ல அறிவுரை தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். அடப்பா, இப்படி சொன்னா எந்த மனைவியுமே கேட்ட பார்க்க மாட்டாங்களேப்பா. அதான் இப்படி கணவன்மார்கள் மனைவிக்கு சித்தவேதம் சொல்றேன்னு ஆரம்பிச்சு அவங்க வீட்டுல சித்தவேத பயிற்சிக்கு பெண்கள் குறைவா வர்றாங்க போல இருக்கு. இப்படியும் ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சது. காரணம் பெண்கள் இல்ல, டியூஷன் எடுக்கிற ஆண்கள் தான் போல் இருக்கு. அப்படி நானா கெஸ் பண்ணிக்கிட்டேன். ரைட்டா இருக்கலாம், தப்பா இருக்கலாம், தெரியல. சரி, அது அப்புறம் பேசிக்கலாம். அப்போது அவர் மனைவி உட்கார்ந்தாங்க. கேள்வி கேட்பாங்களே, எனக்கு சொல்ல முடியுமா? 1ஆம் கிளாஸ்ல இருந்து எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. விஷயம் தெரிஞ்சாலும் யாராவது வாத்தியார் கேள்வி கேட்டா நான் கைகால் உதறுமே, அப்படியே உதற ஆரம்பிச்சிச்சு. அது போறாதுன்னு கூடவே என் மனைவி உட்கார்ந்தா. சொத்தம் ரொம்ப உதறல் ஆயிடுச்சு. இந்த உதறல இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஒரு ஐடியா பண்ணேன். என்ன பண்ண தெரியுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது. நான் எதுக்கு பேசி ஏதாவது விளக்கம் சொல்லிட்டு இருக்கணும்? 2 மனைவிமார்களும் பேசிக்கட்டுமே, பெண் மனைகள் ஒருவருக்கு ஒலி கட்டுமே. ஏன்னா என் மனைவி சித்த வித்தியை பயிற்சி பெற்றவர் தானே, பேசட்டும் அப்படின்னா. சைட்ல என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், பாரு நீ எப்படி அறிவுரை சொல்லி உன் மனைவி ஆரம்பிச்ச, இப்ப என் ஒய்ஃப் எப்படி டீல் பண்றா பாரு, அதுல எல்லாம் அவருக்கு இல்லாடி அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு, திருவாடல் படத்துல சிவன் ஞான பழத்தை தன்னோட ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு அப்பாடான்னு சொல்லுவார்ல, அந்த பாணியில் நான் ஒரு அப்பாடான்னு சொல்லிக்கிட்டேன். அவங்களாச்சு பேசிக்கிட்டோம், எப்படின்னா பேசிக்கிட்டோம் அப்படின்னு. முதல் பாயிண்டே அவர் மனைவியோட ஒய்ஃப் ஆரம்பிச்சா. சந்தேகம் கேட்டா, 4 வார்த்தை வருதுமா, சுவேஜதம், அண்டஜம், உத்பீஜம், ஜராயுஜம். திருப்பி சொல்லலாம் ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு லாங்குவேஜா இருக்கு. இப்படி 4 வார்த்தை வருது. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, நான் படித்தவளை புரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா, யாரு நண்பர் மனைவி சொல்றது, எல்லா ஜீவராசிகளிலும் முட்டையிலிருந்துதான் உண்டாகுதுன்னு சொல்றாரு. அது எப்படி? கோழி முட்டையிலிருந்து வருது, அது நல்லாவே புரியுது. மனுஷனமா, என் பையனை பெத்துக்கிறதுக்கு நான் என்ன முட்டையா போட்டேன்? இல்ல நீ தான் முட்டை போட்டியா? உனக்கும் புள்ள இருக்கு, எனக்கும் புள்ள இருக்குல்ல, என்ன பேச்சு இது? புரியல. ஆனா ஞானபிதா சொன்னா சரியாதான் இருக்கும், எனக்கு தான் புரியல. எந்த இடத்துல எப்படி எதுக்காக புரியலன்னு தெரியல, அது கொஞ்சம் வளர்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா. என் மனைவியை கொஞ்சம் மிரண்டுட்டா. என்னடா இது இப்படி கேட்கிறாளேன்னு. சரி பரவாயில்ல, எப்படி டேக்ட் பண்ணணும்? அந்த நண்பர் சொன்ன மாதிரி டைரக்டா என்ன இது அப்படின்னு சொல்லலாமா? புக்கு தமிழ் போட்டு சொல்லலாமா? என் மனைவி எப்படி டீல் பண்ணா தெரியுமா? நீ கேட்ட கேள்வி அழகான கேள்வி, நீ கேட்ட கேள்வி அருமையான கேள்வி, நீ கேட்ட கேள்வி அர்த்தமுள்ள கேள்வி, நீ ஞானபிதா லெவலுக்கு போயிட்டம்மான்னு சொன்னான். எப்படின்னா, சித்த வேதத்துல சிஷ்யன் எவ்வளவு கேள்வி கேட்கிறாரு, அதே மாதிரிதான் நீயும் கேட்டிருக்க. அந்த கேள்வி எல்லாம் எழுதுவது யாரு? சிஷ்யன்னு தனியா வந்தாங்க? இல்ல, ஞானபிதா தான் அதெல்லாம் எழுதியிருக்காரு. அப்போ அந்த கேள்வி நீ கேட்கிறன்னா, நீ ஞானபிதா லெவலுக்கு போயிட்டியா அப்படித்தானே அப்படின்னு கேட்டா. அவளுக்கு சந்தேகம். சந்தோஷமா சொன்னா எதிரும் ஒத்துப்பாங்கல்ல. நானா ஞானபிதா லெவலுக்கு வந்துட்டானா இந்த கேள்வி கேட்டதுனால அப்படின்னு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் மூஞ்சி தெரியுது.
அவன் நம்புறாங்க, இதை சொன்னாலும் நம்புறாங்க. அதான் கொடுமை. நான் நினைச்சுக்கிட்டேன் அழகா இருக்கேன்னு சொன்னாலே நம்புறவங்க இதை நம்ப மாட்டாங்களா என்ன? ரைட், அவ பாடு, அவ நம்பிக்கை, அதுக்கு எடுக்கக்கூடாது. இப்போ கோழி முட்டை போடுது, அதுக்கப்புறம் அதை அடகாக்குது. நமக்கு தெரியும். நம்ம, என் மனைவி சொல்ற பதில், நம்ம கருமுட்டைய வயிற்றுக்குள்ளேயே வச்சு அடகாக்குறோம். 10 மாசம் படாத பாடுபடுறோம். சரியா சாப்பிட முடியாது, சரியா தூங்க முடியாது, நம்ம யார் பேச்சையும் கேட்க மாட்டோம். ஆனா அந்த நேரத்துல யார் எதை சொன்னாலும் கேட்போம் பிள்ளைக்காக. ஈவன் மாமியார் சொன்னா கூட, மாமியார் சொல்லி கேட்ட காலம் அந்த 10 மாசம்தான். அவங்க இப்படி படுத்துக்கணும், இப்படி செய்யணும், அது செய்யணும் சொல்லுவாங்க, கேட்போம். மாமியார் சொல்றாளேன்னு வேண்டாம் சொல்ல மாட்டோம். ஏன்? பிள்ளைக்காக. அப்படி கருமுட்டைய வயிற்றுல வச்சுக்கிட்டு அடகாக்குறோம். அப்புறம் பிள்ளையா வெளியே அனுப்புறோம். ஆக முட்டையிலிருந்துதான் எல்லா ஜீவராசிகளும் உண்டாகிறது. இப்ப சொன்னிய கோழின்னு, கோழி முதல்ல முட்டை, அப்புறம் அடகாக்குறது. நம்ம முதல்ல அடகாக்குறோம், அப்புறம் வெளியே அனுப்புறோம். அதான் ரிவர்ஸ் ப்ராசஸ் தானே தவிர நடக்காம இல்லை. அது கரெக்ட் தான். நமக்கும் கோழி மாதிரி இருந்துச்சுன்னா, யாரு நண்பர் ஒய்ஃப் சொல்றான், நமக்கும் கோழி மாதிரி இருந்துச்சுன்னா நாம முட்டை போட்டுட்டு ஆபீஸுக்கு போயிடலாம், இவனை அடகாத்து வைன்னு சொல்லிடலாம். நாமளே அடகாத்து உடம்பே போயிடுச்சு, பழைய ஜாக்கெட் எல்லாம் ரொம்ப டைட் ஆயிடுச்சு, போடவே முடியல அப்படின்னு அவர் சொந்த கதை சோகதை இடையில சொன்னான். ரைட், இருக்கட்டும். இப்ப முட்டையில இருந்து கோழி உண்டாகிறது பேர் என்ன? அதுதான் அண்டஜம். முட்டையிலிருந்து கோழி உருவாவது, அப்படி சிஸ்டம் உண்டாவதுக்கு பேரு அண்டஜம். நம்ம கருமுட்டையை உள்ளேயே அடகாத்து, நான் சொல்லலைங்க, மனைவி சொல்றான், என்னுடைய மனைவி சொல்றான், கருமுட்டை உள்ளேயே அடகாத்து அப்புறம் பெக்கிறது ஜராயுஜம். இது 2 ஆச்சா, இன்னும் பாக்கி 2 இருக்கு. அதுக்கப்புறம் தலைமுடியில ஈர் வரும் பார்த்திருக்கியா? முக்கியமா 2-3 நாள் குளிக்கலன்னா வந்துடும். தலைமுடியில ஈர் வரும், அதெல்லாம் முட்டை தானே. அது உடஞ்சி பேன் ஆகுது. முட்டை பூச்சிகள் வரும் துவாரத்துல ஒரு லென்ஸ் வச்சு பார்த்தோம்னா சின்ன 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 முட்டையா பார்க்கலாம். அந்த முட்டை உடஞ்சுதான் மூட்டை பூச்சி வருது, அதுதான் சுவேஜம். அதுக்கப்புறம் ஒண்ணு பாக்கி இருக்கு, உத்பீஜம். அப்படின்னு என்னது? இந்த பூமியில் முளைத்து உண்டாகிற புல், பூண்டு, மரம், செடி கொடிகள் எதுல இருந்து வருது? விதையில இருந்து வருது. அது வெஜிடேரியன் முட்டை அப்படின்னு வச்சுக்கோயேன், பியூர் வெஜிடேரியன் ஐட்டம். அது மட்டும் மேல பார்த்த 3மே நான் வெஜிடேரியன் முட்டை மாதிரி தெரியுது. வயிற்றுல இருக்கிற கருமுட்டை, அப்புறம் இந்த மாதிரி ஸ்வேஜதம், அது என்னது பேன் எதிர்பார்க்கிறது, அப்புறம் கோழி போடுற முட்டை, அதெல்லாம் சொல்ல போனா நான் வெஜிடேரியன் கம்பார்ட்மெண்ட்ல போட்டுடலாம். அந்த வெஜிடேரியன் கம்பார்ட்மெண்ட்ல போடக்கூடியதுன்னா பூமியில இருந்து முளைச்சி புல், பூண்டு முதலான மரஞ்செடி கழிவுகள் எதையில இருந்து வருது இல்லையா, அந்த விதைகள் முட்டை தானே. அதைத்தான் நம்ம உத்பீஜம்னு சொல்றோம். இப்ப அது 4ம் மீனிங் புரிஞ்சிருச்சு. இப்ப நீ இதை பத்தி படிச்சனா உனக்கு புரியும். நல்லா படி, நான் ஃபுல்லா கவர் பண்ணல, அர்த்தம் சொல்லியிருக்கிறேன். நீ நல்ல நாளைக்கு உட்காந்து படி, நல்லா புரியும். சரி, டைம் ஆகுதுமா, அது மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாமா? சரி, இப்ப தூங்க போக நேரம் ஆகுது, காலையில 5 மணிக்கு எந்திக்கணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் தான் முக்கியம். அதனால நம்ம இன்னொரு கேள்வி சுருக்கமா பார்த்து முடிச்சிடலாமா? என்ன கேக்குற? பக்கத்துல உட்காரு. கேக்குற, வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்காரு. ஏன்டி இப்படி பக்கத்துல உட்கார சொல்ற? இதுக்கு மேல எப்படி பக்கத்துல வந்து உட்காருறது? வந்துட்டேன், கேளு. இல்லம்மா, சுக்கிலான்னு சொல்றாங்களே, நிறைய இடத்துல வருது. எனக்கு டவுட், சுக்கிலம்னா என்ன? சுக்கிலம் எப்படி இருக்குது? சுக்கிலம் எங்கே இருக்குது? இந்த 3 எனக்கு டவுட். இதுதான் கொஞ்சம் சொல்லணும், சொல்ல நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நண்பரின் மனைவி கேட்டா. அந்த நேரத்துல என் மனைவி சொன்னான், இந்த பாரு, இந்த உடம்புங்கிறது வெளி விஷயம், ஜீவசக்தியான வாயுங்கிறது உள் விஷயம். இப்ப நமக்கு உடம்பு வேர்க்கும், அது வெளி விஷயம். அதை பத்தி நம்ம பேசவே படாது. சித்த வேதம் சொல்லிட்டாலே வெளி விஷயம் பேசவே படாது. அதனால நம்ம உடம்புல வர்ற வேர்வை ஒரு பக்கம் விட்டுருவோம். இன்னொரு வேர்வை இருக்கு தெரியுமா அப்படின்னா, அது என்னதுன்னா, இந்த ஜீவசக்தி வாயுவாக இருக்கிற தேகம். ஜீவசக்தி தேகம்னா குறைஞ்சு வருது இல்லையா, அதான் தேகம் தகித்து போகுது. அப்ப ஜீவசக்தியான வாயு, அதுல அக்னி அதிகரித்த போது அதுல ஆவியாக உற்பத்தி வேறுதான் சுக்கிலம். சுக்கிலம் என்பது ஜீவசக்தியான வாயுவில் வருகிற ஆவி, அதில் வேர்வை, அந்த அக்னியில் வருவது வேர்வை, அதுதான் சுக்கிலம்.
அந்த சுக்கிலத்தினால்தான் சர்வ சிருஷ்டிகளும் உண்டாகின்றன. அந்த சுக்கிலம் முதலில் முட்டையாக இருக்குது. அந்த 4 சொன்னேனே, அந்த 4லயும் வரக்கூடிய முட்டை சுக்கிலத்தால் வருகிறது. ஆக வாயு ஜீவசக்தியிலும் வாயுவா இருக்கிற தேகம் அதுல அக்னி அதிகரித்த போது அதுல ஆவியாக உற்பத்தி வேறுதான் சுக்கிலம். அந்த சுக்கிலத்தில் இருந்தாலும் சர்வ சிருஷ்டி. அந்த சுக்கிலம் முதல்ல ஸ்டேட் படி ஸ்டார்ட் ஆகும். நமக்கு வயிற்றுக்குள்ள கருமுட்டையா, கோழிக்கு முழு முட்டையா, கோழி முட்டையா அப்படி வருது. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா ஜீவசக்தியான வாயுவை சிருஷ்டிகர்த்தா என்ன சொல்றோம். அந்த சுக்கிலம் அங்க அப்படிங்கிறது நாடிகளில் இருந்து உருவாகின்ற வீரியம். அது லேகியம் போல. லேகியம் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டிருக்கேன். எப்படி இருக்கும்? கட்டியாவும் இருக்காது, தண்ணியாவும் இருக்காது, அப்புறம் பசை மாதிரி இருக்கும். அதான் ஞானபிதா சொல்றாரு, காட்டாமணக்கு பால் மாதிரி பசை மாதிரி சொல்றாரு. கெட்டி தன்மையோட இருக்கும். கெட்டி தன்மைனா கல் இல்ல, தண்ணின்னா வெறும் வாட்டர் இல்ல, நடுவுலன்னு வச்சுக்கோயேன். சரி சரி. அது எப்படி இருக்குது? வாயு தன்மை, அக்னி தன்மை, நீர் தன்மை. வாயுவாக இருக்கும்போது வாயு தன்மை, அக்னி உண்டாகும் போது அக்னி தன்மை, நீர்வாக வரும்போது நீர் தன்மை. அதாவது உடல் தன்மைக்கு மாறி சுக்கிலம் ஆகிறது. சரி, இப்போ சுக்கிலம் இருப்பது எங்கே? அது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி கேட்டா இல்லையா, சொல்லணும் இல்லையா? என் ஒய்ஃப் யோசிக்கிறான். நான் கொஞ்சம் அப்படியே சொன்னேன், இந்த பக்கத்துல இருக்குன்னு ஹெல்ப் பண்ணேன். நான் சொல்லிடுறேங்க பரவாயில்லன்னு சொன்னான். அவ என்ன சொன்னான்னா, சுக்கிலம் இருப்பது எங்கே? புருவ மத்தியில் இருக்கிறது. அது என்ன விளக்கி சொல்றதா இருந்தா, தலைக்குள் ஆகாசத்தில் ஜீவன் இருக்குது. இருக்குதா? ஆமா இருக்குது. அது ஜீவனுடைய சலனத்துக்கு ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொல்றது. ஆமா சொல்றது. இங்க என்ன வில்லுப்பாட்டம் நடத்துறோம்? ஒழுங்கா பேசு. இந்த வாயு உற்பத்தியான புருவ மத்தியில் தான் வாயு உற்பத்தியான புருவ மத்தியில் தான் சுக்கிலம் இருக்கிறது. அப்புறம் அதுல ஒரு டவுட் இருக்குன்னா கொஞ்சம் பக்கத்துல வாய இடம் மாறுவதால் பெயர் மாறி அந்த பேர் சொல்றாங்களே தவிர அதுதான் அது. வெளியே புருவமத்தில் இருந்தா அது சுக்கிலம். அது சில காம உணர்வு, இல்ல ஒரு பெண்ணை பார்த்து கண்ணை பார்த்து ஏதோ ஒண்ணு பார்த்துட்டா இவன் பாவம், அதனால அது இறங்கி வந்துருது. இறங்கி வரும் பொழுது அதுக்கு அது ஒரு ஸ்பெஷல் நேம் அதுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க, அவ்வளவுதானே தவிர அதுதான் இதுதான் அது. இப்படி இவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறச்ச நானும் என் நண்பனும் பால்கனில பேசிட்டு இருந்தோம். தனியா இவங்க பஜனை போயிட்டு இருக்கட்டும், நம்ம இடையில பேசுவோம் இல்லையா, பால்கனில உட்காந்துட்டு டீ குடிச்சுட்டே பேசிட்டு இருந்தோம். உன் மனைவி 2 கேள்வி கேட்டான்னு சொன்னியே, நீ பதில் சொன்னேன்னு சொன்னியே, எப்படி பதில் சொல்ல ஆரம்பிச்சன்னு கேட்டேன். நண்பன் சொன்னா, அதான்ப்பா சொன்னேனே, முதல்ல சொல்லுவதுனால அவ்வளவு முதல்ல கரெக்ட் பண்ணுவோம், ஒரு அறிவுரை சொல்லுவோம், அப்பதானே ஒரு லெவலுக்கு நல்லா இருக்கும் சொல்லி, ஏம்மா புத்தகம் தமிழ்ல தானே இருக்கு, ஏன் விளங்கலைங்கிற? ஞானபிதா லெவலுக்கு போனாதான் விளங்கும்னு சொல்றதுனால நீ ஜபம் பண்ணுமான்னு சொன்னேன். இது தப்பா ஐயா? ஜபம் பண்ணதானே சொன்னேன். இது தப்பா? யாரா ஜபம் பண்ண சொன்னா தப்புன்னு யாராவது சொல்லுவாங்களா? புத்தகம் தமிழ்ல இல்லை, இங்கிலீஷ் இருக்கு சொல்லுவாங்களா? இதைத்தான் சொன்னேன். நான் ஒரு மாதிரி பார்த்தேன். ஏண்டா லேடி சைக்காலஜி அவனுக்கு தெரியலையப்பா. என்ன சைக்காலஜி? நீ சைக்காலஜி படிச்சதான், நான் அது படிக்கலையே, நான் மேத்ஸ் படிச்சேன் சொல்ல. திருமதி உமா மகேஸ்வரி என்ற எழுத்தாளர் மரப்பாச்சி என்ற நாவல்ல பெண் உளவியல் பற்றிய முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அவங்க சொல்ற பாயிண்ட் என்ன தெரியுமா? மனைவி தன் பிரச்சனை என்று ஏதாவது கணவனிடம் சொன்னால் அப்போது கணவன் அதை சிரத்தையாக கேட்க வேண்டும். அவ்வளவுதான். சொல்யூஷன் சொல்லவே கூடாது, அறிவுரை அறவே சொல்லவே கூடாது. இப்போ உதாரணமா 2 காலும் ரொம்ப கை ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னா பதிலுக்கு நீ அக்கறையா சொல்லுவேன், ஒழுங்கா வாக்கிங் போயிட்டு இருந்த, இப்ப 3 நாளா போலியப்பா, நாளைல இருந்து போ, சொல்லவே கூடாது. அந்த ஆயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்காம அதை போட்டுருந்திய, அதை கரெக்டா போடு, சொல்லவே கூடாது. அப்ப என்னதான் சொல்லணும்? ஆலோசனை சொல்லக்கூடாது, அறிவுரை சொல்லக்கூடாது, சும்மா
கேட்கறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். அப்ப என்னதான் வாய்ப்பு வந்து சொல்றது? ஏதாவது சொல்லணும் இல்லையா? சும்மா இருந்தாலும் என்ன மரக்கட்ட மாதிரி நிக்கிறேன்னு கேட்பா இல்லையா? அப்ப என்னதான் சொல்றது? என்ன சொல்லணும்னா ஐயையோ அச்சோ அப்படின்னு சொல்லலாம். ஃபீல் பண்ணி சொல்லணும். அவ்வளவுதான், டியூட்டி ஓவர். மற்றதெல்லாம் அவங்களுக்கே தெரியும்ல. உனக்கு தெரியுதுன்னு அவங்களுக்கே தெரியாதா? இந்த ஐயோ அச்சோவுக்கு தானே அவங்க ஏங்குறாங்க பாவம். அக்கறையா கேட்க ஒரு ஆள் இல்லையா ஏங்குறாங்க பாவம். இதான் சைக்காலஜி. நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப சொன்னேன் இல்லையா, இதை ஒரு உண்மை உதாரணத்தோட சொல்லி முடிச்சிடுறேன். உண்மை உதாரணம், கற்பனை இல்ல, உண்மை. கவனமா கேளு. நம்ம கூட படிச்ச கோவிந்தன் இருக்கானே, கோவிந்தன், ஆமா, அவன் பையன் கூட MBBS MD டாக்டர்ல. அந்த பையனுக்கு கல்யாணத்துக்கு பெண் பார்த்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்துட்டாங்க, பிக்ஸ் ஆயிடுச்சு. பெரியவங்க எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பேசி பழகட்டுமே, 3 மாசம் கழிச்சு கல்யாணம் தானே அப்படின்னு ஆசைப்படுறாங்களே இளசு. நம்ம காலம் மாதிரியா பேசாம அப்படியே முடிக்கிறதுக்கு? இப்பதான் பேசுறாங்களே, சினிமாக்கே கூப்பிட்டு போறாங்க. ஏதோ இப்போ பேசி பழகட்டும் தானே அனுப்புறோம் கோயிலுக்கு அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. இப்படி நடந்ததா? அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? ஆக இந்த பொண்ணும் பையனும் வெளிப்பிரகாரம் சுத்தி வரும்போது கோயில்ல அந்த பொண்ணுக்கு ஒரு முள்ளு குத்திருச்சு. பாவம், கொஞ்சம் ரத்தமும் வந்துருச்சு. அதோ பாவம். இந்த டாக்டர் பையன் என்ன செஞ்சான்? ஒரு டாக்டர் என்ன செய்வாங்க? அக்கறையோட ஆதரவோட இவ்வளவு நல்லா ஆகணுமே சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து 2 மாத்திரை, ஒரு ஆயின்மெண்ட், பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி மெடிக்கல் அட்வைஸ் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி செய்யணும், ஐஸ் கட்டி வச்சுக்கணும், அதை வச்சுக்கணும், மெடிக்கல் அட்வைஸ் கொடுத்துக்கிறான். வீட்டுக்கு வந்த பொண்ணு அந்த பையனை வேண்டாம்னு சொல்லிருச்சு. வேண்டாம்னு சொல்லிருச்சா? ஏன்பா, நல்ல பையன், பொண்ணு நல்ல பொண்ணு தானே, ரொம்ப பொருத்தமா இருக்கு, என்ன இப்படி ஆச்சு? அப்போ அந்த பொண்ணு சொல்றா, அவன் ஃபீல் பண்ணி முள்ளு குத்தின உடனே ஐயையோ அச்சோ அப்படி சொல்லியிருக்கணும். மரக்கட்ட மாதிரி ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருக்கான் எனக்கு. அதுக்கு எத்தனையோ டாக்டர்கள் வெளியே இருக்காங்க அட்வைஸ் சொல்றதுக்கு, இது மாதிரி சொல்றதுக்கெல்லாம். எனக்கு வேண்டியது ஒரு புருஷன், டாக்டர் இல்லை. அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குற டாக்டர் மரக்கட்ட மாதிரி எழுதி கொடுக்குறான். ஒரு ஃபீலிங் இல்லை, ஒரு ஐயோ இல்லை, ஒரு அச்சோ இல்லை. ஃபீல் பண்ண வேண்டாமா? ஐயோ சொல்ல வேண்டாமா? அது சொல்லாத எனக்கு புருஷன் இல்லை, எனக்கு ஒரு டாக்டர் கடை தேவையில்லை, புருஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டான். இப்போ கல்யாணமே ஐயையோ அச்சோன்னு ஆயிடுச்சு. கல்யாணம் நின்று போச்சு. நம்ம கோவிந்தன் புலம்பிட்டு இருக்கான், கோவிந்தா கோவிந்தான்னு. தன்னுடைய பேரை சொல்லி புலம்புறானா இல்லை இவங்க தொந்தரவு வேணான்னு 7 மலை தாண்டி உட்கார்ந்து இருக்கிற வெங்கடேச பெருமாள் அந்த கோவிந்தன் பேரை சொல்றானா? யாருக்கும் ஒன்றும் புரியல. அதனால எப்போ மனைவி ஏதாவது பிரச்சனை, உடல் உபாதைகள் சொல்லி அக்கறையா கேட்கணும். முடிஞ்சா இந்த ஐயையோ அச்சோ ஃபார்முலாவை பண்ணணும். இதை பண்ணாம நீ சித்தவதப்புக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணாம என் ஒய்ஃப் சொன்னா பத்தியா, அடாடா அருமையான கேள்வி, அற்புதமான கேள்வி, அர்த்தமுள்ள கேள்வி, ஞானபதலூருக்கு போயிட்டியமான்னு சொன்னா கூட நம்புறா பத்தியா. அதனால அந்த மாதிரி ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சு உன்னோட ஆன்சர் சொல்லியிருந்தேன்னா அவ கேட்டிருப்பா, நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லைப்பா. ஸோ இனிமே அதை ஃபாலோ பண்ணு. சித்த வேதத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணு. முக்கியமா சித்த வேதம் அனுபவிச்சு எழுதுறது. அதுக்கு இந்த மாதிரி அனுபவிச்சு சொல்லணும், மரக்கட்ட மாதிரி பேசக்கூடாது. அப்படி பேசினா வாழ்க்கை நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆத்மா நம்ம சொல்லிட்டு, அம்மா 2 பேருமே ஹெல்மெட் போனதுக்குறோம். இவ்வளவு அருமையா எடுத்து சொன்னாரு. சிரசு முக்கியம், இல்லைன்னா செஞ்ச ஜபமெல்லாம் நமக்கு சேராம கூட போகிற வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சிரசு முக்கியம், அதை காப்பாற்றணும். என்ன செய்யணும்? ஜபம் பண்ணி சேர்த்தா போதுமா? சிரசு காப்பாற்றணும். அதனால ஹெல்மெட் மாட்டுங்க, இதை எல்லாருக்கும் சொல்லுங்க. ஹெல்மெட் பத்தி அரசு ரமேஷ் கூட ஒரு வரி போட்டு விளம்பரம் நினைக்கிறேன். அவ்வளவு அருமையா அவர் எடுத்து சொன்னாரு. சொல்லியே கேட்காம இருந்த இப்படி இங்க வச்சே இப்ப ஹெல்மெட் மாட்டுங்க, அப்புறம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்மெட் மாட்டிட்டு அப்புறம் கிளம்புனாங்க. அவங்களுக்கு ஆத்மா நமஸ்காரம் சொல்லி நான் வழி அனுப்பி வச்சேன். இதான் கதை. இப்ப அவங்களுக்கெல்லாம் ஆத்மா நம்ம சொல்றேன். உங்களுக்கு சொல்ல மாட்டேன்னா, என் அன்பு சகோதர சகோதரிகள், இதை கேட்கும் சகோதரர்கள் சொல்ல மாட்டேன்னா சொல்றேன். நன்றி. ஆத்மா நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம்.
நாம் நேற்றுக்கு வரைக்கும் சரீரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். சலித்து கொண்டிருப்பது, குறைந்து கொண்டிருப்பது, கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போயிட்டே இருக்கிறது. அந்த சரீரம்னு இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை நாம் இந்த உடம்புன்னு சொல்லி தப்பாக புரிஞ்சு வச்சுருந்தோம். அது உடம்பு சரீரம் அல்ல, செத்து போகும்போது எது இல்லாமல் ஆகிறதோ அதுதான் சரீரம்ங்கிறது அப்படின்னு சாமி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். ஒருத்தர் ரோட்டில் மயங்கி விழுந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம போய் அவருக்கு உயிர் இருக்குதான்னு பார்ப்போம். அது எதை வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்னா, சுவாசத்தினுடைய நடமாட்டம் இருக்கணும். ஒன்று நாடி துடிக்கணும், இதயம் துடிக்கணும், மூக்கில் சுவாசம் உள்வெளி சுவாசமாக வந்துட்டு போயிட்டுருக்கணும். அப்போ இந்த சுவாசத்தினுடைய நடமாட்டத்தை வச்சு தான் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையாங்கிறதே நம்ம நிர்ணயம் பண்ணுறோம். அந்த நடமாட்டம் இல்லாத போது செத்துட்டதான் நம்ம டிக்ளரேஷனும் கொடுக்குறோம். அப்போ எது செத்த போது இல்லாமல் ஆகுது அப்படின்னா இந்த சுவாசம் தான். அதுதான் தீர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது, அதுதான் தேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையிலே இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தார். அதே சுவாசம்தான் நம்முடைய பிறப்புக்கும் காரணமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த பிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த சுவாசமானது எப்படி ஒரு சிருஷ்டியை உண்டு பண்ணுது? ஒரு பிரம்மா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லி நாம் நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவர் தான் இங்கே ஒவ்வொருத்தரையும் சிருஷ்டி பண்ணிகிட்டு இருக்கிறதா நாம் சின்ன வயசில் அப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நாமளும் நம்பிட்டு இருந்திருப்போம். ஆனால் அதெல்லாமே ஒரு அடையாளம் படுத்தப்பட்ட ஒரு விஷயங்கள் தானே தவிர உண்மையிலே பிரம்மான்னு சொல்லி ஒருத்தர் இல்லை, தனிப்பட்ட ஒரு சிருஷ்டிங்கிறதே கிடையாது. அது இதே ஜீவசக்தியான வாயுவே தான் அங்கே சிருஷ்டி செய்வதற்கும் ஏதுவான ஒரு விஷயங்களை அங்கே வச்சுருக்குது. ஒரு சிருஷ்டிங்கிறதுக்கு பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அவசியமா அப்படின்னு கேட்டால், அதை விடவும் அவசியம் சுக்கிலம் தான். சுக்கிலம் இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு சிருஷ்டியும் உண்டாகிறது கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சுக்கிலமானது புருவ மத்தியத்தில் அது எப்போவுமே ஸ்திதி செஞ்சிட்ருக்குது. அந்த சுக்கிலம் கீழே இறங்கி வரணும் அப்படின்னு சொன்னால் சம்யோகம்ங்கிறதும் நமக்கு தேவை. சம்யோகம் இல்லைன்னா அங்கே சுக்கிலமானது இலகி வராது. சுக்கிலம் இலகி வரலை அப்படின்னு சொன்னால் அது கர்ப்பபாத்திரத்தில் விழுந்து ஒரு சிருஷ்டியாக அது உருமாறாது. ஆனால் நம்மளுடைய சிருஷ்டியை வச்சு பார்க்கும்போது நம்ம எதால் பிறக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம எதால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு உலகத்தில் சொல்லி வராங்கன்னா 5 பூதங்களை கொண்டு நாம் உண்டானதாக சொல்லப்பட்டிருக்கோம். நிலம், நீர், காற்று, பூமி, ஆகாசம். அப்போ இந்த 5 பூதங்களை வைத்து தான் நாம் சிருஷ்டி செஞ்சதாக சொல்லியிருப்போம். ஆனால் சாமி பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்கள் அதுக்கான ஒரு ஃபுல் டீட்டெயில் கொடுப்பார், அந்த 5 பூதங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையிலிருந்து நாம் இப்போது மனிதன் அபிமானிச்சிடக்கூடிய இந்த தன்மைக்கு வர்றதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நாம் அந்த உருவமற்ற தன்மையில் மட்டுமே இருந்தால் அது முடியாது. நமக்கு ஒரு உருவம் தேவை. அப்போ தான் நாம் மனிதன் அபிமானிச்சிடக்கூடிய இந்த நிலைமைக்கு வர முடியும். அப்போ உருவம் இல்லாதவர் இப்போ உருவத்தை எடுக்க போகிறார். அப்போ ஈஸ்வரனை தான் இங்கே நாம சிருஷ்டியாக அவர் உருமாற்றம் அடைஞ்சு வந்திருக்கிறார். அப்படி அவர் வருவதற்காக அவர் பயன்படுத்தின அந்த விஷயம்தான் சுக்கிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதையும், சம்யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயிரிடுதல், பிரசவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறுவடை. ஸோ இதை வச்சு தான் அவர் சிருஷ்டியாக வெளியில் இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு அவர் வர்றதுக்கான ஒரு காரணங்கிறது ஆகுது. அப்போது கண்டிப்பாக சம்யோகம் இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே சந்தானம்ங்கிறது கண்டிப்பாக உற்பத்தி ஆகிறது கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சம்யோகம்ங்கிறது அது எல்லாருனாலையும் செய்ய முடியுமான்னு கேட்டால் இல்லை. அதுக்குன்னு ஒரு வயது மூப்பு கண்டிப்பாக வேணும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்கனால அது செய்ய முடியாது. ஏன்னா சுக்கிலமானது இலகி கீழே வந்திருக்காது. அவங்களுக்கு அந்த ஹார்மோனுடைய தூண்டுதல் அப்படிங்கிறது ஏற்படாது. அப்போது அந்த பூ பெய்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமை வரும்போது தான் அவங்க அந்த கர்ப்பத்தை சுமக்கிறதுக்கான தகுதிங்கிறதே அவங்க அடையிறாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த சுக்கிலமானது அங்கே போய் விழுகும்போது அது சிசுவாக உருமாற்றம் அடைஞ்சு வரும். அந்த சுக்கிலம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சிரசில்
புருவ மத்தியத்தில் ஜீவன் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் தான் அது இருக்குது. அந்த சுக்கிலம் தான் ஜீவசக்தியான வாயு ரூபமாக கண்களால் பார்த்தறிகிறதுக்கும் காதால் கேட்டறிவதற்கும் வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்குமே அது பயன்பட்டு இருக்குது. அதே அந்த சுக்கிலம் ஒரு சிருஷ்டியாக உருமாற்றம் அடையணும்னு சொன்னால் அது வாயு ரூபமாக வர்றது கிடையாது, அது திரவ ரூபமாகவே வருது. அப்படி திரவ ரூபமாக வந்த அந்த சுக்கிலம் தான் கர்ப்ப பாத்திரத்தில் விழுந்து சிசுவாக அது உண்டாக்குறதுக்கு ஒரு காரணமாகுது. அந்த சுக்கிலம் புருவ மத்தியத்தில் தான் எப்போவுமே இருக்கும். ஆனால் உலகத்தில் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மூத்திர துவாரத்துக்கிட்ட சிறுநீர் பை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அங்கே வந்து யூரின் பேகு, அதிலிருந்து அது ஃபில் ஆகும்போது அடிக்கடிக்கு நம்ம யூரின் வெளியில் பாஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி இந்த சுக்கிலத்துக்குன்னு ஒரு பை இருக்கும். அந்த பையில் இருக்கக்கூடிய சுக்கிலம் தான் சம்யோக சமயத்தில் வெளியில் வர்றதா உலகத்தில் நினச்சிட்ருப்பாங்க. அதுவும் தப்பு. சுக்கிலத்தினுடைய இருப்பிடம்ங்கிறது எப்போவுமே புருவ மத்தியம்தான். அது சம்யோக சமயத்தில் மாத்திரமே மேலிருந்து கீழ்முகமாக இறங்கி வர வேண்டிய ஒரு அவசியங்கிறது ஏற்படுது. இது எப்படி புரிஞ்சுக்க முடியும் அதனுடைய ஸ்தானத்தை அப்படின்னு கேட்டால், நாம் முன்னமே ஏதாவது ஒரு ஸ்திரீயை நினச்சி ஒரு மோகத்தை ஏற்படுத்தி இருந்தோம் அப்படின்னு சொன்னால், இல்லை நம்ம உழைப்பாளர் நம்மளுடைய உடல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்கு, ரொம்பவும் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை ஏதாவது நோய்வாய்ப்பட்டு நம்ம ஒரு ஆரோக்கிய குறைபாடோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்துலலாம் இந்த சுக்கிலத்தை நம்மளால் சரியாக கவனிக்க முடியாது. அது அங்கேருந்து தான் இறங்கி வருதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இது எதுவுமே, இந்த கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் அவர் ஏற்கனவே ஸ்திரீயை பற்றின எந்த ஒரு மோகத்தையும் அவர் ஏற்படுத்தி இருக்கக்கூடாது. அவருடைய உடம்பும் ஆரோக்கிய குறைபாடாக இருக்கக்கூடாது. அவர் உடம்புலேயே டயர்ட்னஸ் இருக்கக்கூடாது. இந்த 3 கண்டிஷனுக்கு ஒத்து வருகிற சமயத்தில் அவர் சம்யோகம் செய்யும்போது அந்த சம்யோகத்தினுடைய அந்த முயற்சினால் மாத்திரமே அந்த சுக்கிலத்தை இலகி கொண்டு வர்ற மாதிரியான ஒரு அவசியம் ஏற்படும் போது அவரால் அதை உணர முடியும். அங்கே கண்களுக்கு நடுக்கமும் நமக்கு அந்த தலையில் நடுக்கமும் அங்கே ஏற்படும். அந்த இடத்துல கவனித்து பார்த்தா சுக்கிலம் அங்கிருந்து இலகி வர்றதை நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறதே சாமி சொல்லியிருப்பார். ஏன் அங்கே தான் சுக்கிலத்தினுடைய உற்பத்தி உண்டாக வேண்டியதாக இருக்குது, ஏன் அங்கே தான் சுக்கிலம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நாடி நரம்புகளுடைய மையம் அதுதான். அங்கிருந்து தான் எல்லா நாடிகளுமே அந்த கனெக்ஷன்ல இருந்து தான் போகுது. அதனால் அந்த நாடிகளுக்கான வீரியமும் அங்கே தான் இருக்கும். எல்லா நாடிகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல தான் நாடிகளுடைய வீரியமும் இருக்கும். அங்கே அதிகப்படியான வீரியம் இருக்கிறதுனால தான் அது எப்போவுமே கொதிச்சுக்கிட்டே இருக்குது. அங்கே எப்போவுமே உஷ்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அதை அக்னி நேத்திரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அந்த நெருப்பாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்திலிருந்து தான் எல்லா நாடிகளுக்கும் வீரியமானது உருவாக்கப்படுது. அங்கே தான் சுக்கிலமானது இருக்குது. ஆனால் இந்த சம்யோக சமயத்தில் மட்டும் இந்த மனமானது சமீரணன்னு சொல்லக்கூடிய அந்த கதியினால் மேலும் கீழும் அது அந்த கதி நடத்தப்படுறதுனால மனம் அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய பூர்வ மத்தியத்துக்கு போய் சேருது. அங்கே இருக்கக்கூடிய ஜீவனோடு சேருது. அந்த ஜீவனை தொடுகிற சமயத்தில் அந்த ஆனந்தத்தை அது அனுபவிக்குது. அதே ஆனந்தத்தோட அது அங்கே மேலே இருக்கக்கூடிய சுக்கிலத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு கீழே வந்துடுது. இந்த மனம் அந்த ஜீவனை தொடாமல் அங்கே இருக்கக்கூடிய சுக்கிலத்தை எடுக்க முடியாது. அப்படி எடுத்துகிட்டு வந்த சுக்கிலத்தை தான் இது இன்னொரு கர்ப்ப பாத்திரத்தில் ஊதி இந்த காட்டாமணக்கின் அந்த காட்டா ஆமணக்கோடையுடைய ஈர்க்கில் கட்டி ஊதுன மாதிரி அங்கே ஊதி பன்னீர் செம்பிலிருந்து எப்படி அந்த தீர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி செதறி போகுமோ அதே போல் அது கர்ப்ப பாத்திரத்தில் போய் விழுகுது. ஏற்கனவே அவங்களுக்கும் அங்கே வந்து எக்கு கிரியேட் ஆகிருக்கும் கர்ப்ப பாத்திரத்தில். அந்த எக்கு மேலே இந்த சுக்கிலம் போய் விழுகும் பொழுது அது சிசுவாக உருமாற்றம் அடையுது. அந்த எக்கில் எத்தனை சுக்கிலங்கள் அங்கே போய் எத்தனை அணுக்கள் அங்கே விழுகுதோ அத்தனை சந்தானங்கள் அங்கே உற்பத்தி ஆகிறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது அங்கே இருக்கும்.
இந்த மாதிரி தான் நம்மளுடைய சிருஷ்டிங்கிறது இருக்குது. நாம் இப்படி தான் நாம் ஒரு சிசுவாக பிறந்து வந்திருக்கிறோம். இதில் பிரம்மான்னு சொல்லக்கூடிய தனிப்பட்ட சிருஷ்டியினுடைய வேலை இதில் என்ன அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணுங்கிறதுக்காக தான் சாமி இந்த இவ்வளோ டீட்டெயில்டாக நம்மளுடைய பிறப்பை பற்றி அவர் சொல்கிறார். வெளியிலிருந்து இன்னொருத்தர் நம்மளை படைக்கிறதாக இங்கே ஒரு கதையை கட்டி வச்சுருக்கிறோமே, உண்மையாகவே நம்மளுடைய சிருஷ்டி நாம் உண்டானது இந்த வகையில் இருக்கும்போது இதில் பிரம்மாவனுடைய உபயோகங்கிறது என்ன, இன்னொருத்தருடைய ஒரு வேலைப்பாடுங்கிறது இதில் என்னவாக இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இதே மாதிரி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிருஷ்டிகளும் நடக்குது. நாம் ஒருத்தர் மட்டும் பிரம்மாவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர் கிடையாது. பிரம்மானா வெளியில் சிலைகளில் அங்கே நிலைநாட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த பிம்பங்கள்னால் உண்டாக்கப்பட்டவர் நாம் கிடையாது. நம்மளை போலவே தான் மற்ற சிருஷ்டிகளுமே நாம் பிரம்மானை அபிமானிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு சிலைகள்னால் உண்டாக்கப்பட்டவர்களும் நமக்கு எந்த ஒரு உயிரினமும் கிடையாது. அதனால் உலகத்தில் எத்தனை வகையான சிருஷ்டிகள் இருக்குதோ அத்தனை சிருஷ்டிகளுமே இதே போல் சம்யோக சமயத்தில் சுக்கிலமாக இருக்கக்கூடிய விதையினால் விதைக்கப்பட்டு சிசுவாக வளர்த்தி எடுக்கப்பட்டவங்க தான். அப்படி உலகத்தில் சிருஷ்டிகளுக்கான வகைகளை கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 4 வகையான நிலைகள் இருக்கிறதா சொல்லுவாங்க. ஸ்வேஜிதம், அண்டஜம், உத்பிஜம், ஜராயுஜம். ஸ்வேஜிதம் அப்படின்னு சொன்னால், ஸ்வேஜம் அப்படின்னு சொன்னாலே அது வியர்வை அப்படின்னு அர்த்தம். வியர்வையிலிருந்து உற்பவமாகிறது. அண்டம் அப்படின்னாலே முட்டைன்னு அர்த்தம். அது முட்டையிலிருந்து ஜனித்து வரக்கூடியது. உத்பிஜம் அப்படின்னு சொன்னால் அது விதையிலிருந்து உற்பத்தியாகி வரக்கூடியது. ஜராயுஜம் அப்படின்னு சொன்னால் பாலூட்டி வகையை சார்ந்த சிசுவாகவே கர்ப்ப பாத்திரத்திலேருந்து வெளியில் வர்றது. இப்படி 4 வகையான சிருஷ்டிகள் இருக்குது. அத்தனையுமே இப்படி தான் பிரம்மாவனுடைய நாம் அபிமானிச்சிருக்கக்கூடிய இந்த பிரம்மாவனுடைய உதவி இல்லாமல் வந்தது தானா அப்படின்னு கேட்டால் எல்லாமே அப்படி தான் வந்திருக்குது. ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி இந்த 4 வகையான சிருஷ்டிகளும் விதவிதமெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரே விஷயத்தை சார்ந்தது தான். எல்லாமே முட்டையிலிருந்து ஜனித்தது தான். ஒரு ஜராயுஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை எப்படி நமக்கு வெளியில் பார்க்கும்போது சிசுவாக இருக்கலாம், ஆனால் அது கர்ப்ப பாத்திரத்திலேயே முட்டை ஈன்று அந்த முட்டையை அடைக்காக்கப்பட்டு அதிலிருந்து சிசுவாக உருமாற்றம் அடைய வச்சு வெளியில் வருது. ஒரு கோழி முட்டை போடுது அப்படின்னா அது அண்டஜம்னு சொல்கிறோம். அது வெளியில் முட்டையை போட்டு வெளியிலேயே அடை காத்து வெளியிலேயே அது குஞ்சு பொறிச்சு வெளியில் வருது. அதனால் எல்லாமே முட்டையிலிருந்து வரக்கூடியது தானே தவிர வேறொரு சிருஷ்டி முறை அப்படிங்கிறது இங்கே கிடையாது. அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையான விஷயமா இருக்குது. நமக்கு கண்ணுக்கு தெரிகிற வகைக்கும் அதை நம்ம வேறு வேறையாக பகுத்து பார்த்துட்ருக்குறோம். உண்மையாகவே யதார்த்தம் என்ன அப்படின்னா முட்டையிலிருந்து தான் எல்லா சிருஷ்டிகளுமே இங்கே உண்டாகிறதுக்கான நிலைமைங்கிறது இருக்குது. அதனால் நம்மளுடைய அந்த சிருஷ்டிக்கு காரணம் எது அப்படின்னா அந்த விதையாக இருக்கக்கூடிய சுக்கிலமும் சம்யோகம்னு சொல்லக்கூடிய அந்த செயலும் தான் நம்மளை சிருஷ்டி செய்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்குது. அந்த சிருஷ்டியிலிருந்து நாம் உண்டாகிருக்கிறோம். நம்மளை காப்பாற்றிட்டு வரக்கூடியதும் அதே ஜீவசக்தியான வாயுவாக தான் இருக்குது. அந்த வாயு தீர்ந்து போகும்போது தான் நாம் செத்து போகிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. அதனால் இந்த வாயுவாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துவிலிருந்து தான் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோமே தவிர பிரம்மான்னு சொல்லக்கூடிய தனி சிருஷ்டினால் நம்ம உண்டாக்கப்பட்டவர் கிடையாது. அது சுக்கிலமாக இருக்கக்கூடிய அந்த பசையினால் நாம் உண்டாக்கப்பட்டவங்க. அந்த நிலைமையில் இப்போ நாம் யாரை சேவிக்க வேண்டியதாக இருக்குது, நாம் யாரை கும்பிட வேண்டியதாக இருக்குது, நாம் யாரை காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நாம் இது நாள் வரைக்கும் வெளியில் கவனிச்சிட்டு இருந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன்னு சொல்லக்கூடிய இவங்க தான் அப்படின்னு நாம் இது நாள் வரைக்கும் நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் இப்போது சாமியினுடைய இந்த புரிதல் மூலமாக நமக்கு விளக்கப்பட்டது என்ன அப்படின்னா நம்முடைய பிறப்பும் ஜீவசக்தியான வாயுவால் தான். நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிறதுக்கு காரணமும் ஜீவசக்தியான வாயு தான். நாம் செத்து போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் காரணம் ஜீவசக்தியான வாயு தீர்ந்து போகிறதாக தான் இருக்க முடியும். அதனால் இந்த படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொல்லக்கூடிய இந்த தொழில்களை செய்கிறது எல்லாமே இந்த ஒரே வஸ்து தான்.
அந்த செய்யக்கூடிய தொழில்களுக்கு தகுந்தபடி அதுக்கு வேற வேற பேர் சூட்டினாங்களே தவிர அந்த மாதிரி 3 வகையான ஆட்கள் எல்லாம் இந்த உலகத்தில் கிடையாது. 3 தேவர்கள் அப்படின்னு சொல்லி யாரும் கிடையாது. 3 வகையான தொழில்களுக்கு தான் அங்கே 3 வகையான பெயர்கள் அங்கே சூடப்பட்டிருக்குது. அந்த தொழில் செய்கிற ஒரே ஒருத்தர் தான். அது நமக்குள்ளார ஜீவசக்தியான வாயுவாக நடமாடிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஈஸ்வர சைத்தன்யம் தான். அதைத்தான் நாம் சேவிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சாமி நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதனுடைய மற்ற விஷயங்களை நம்ம நாளைக்கு தொடர்ந்து கவனிக்கலாம். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கு அதை பகிர்ந்துக்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். சரிங்க, அப்போது ஐயா நிறைவு பண்ணிடலாமா? ஓகேங்க. அப்போது நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய அந்த அதாவது ஒரு ப்ராமிஸ் பண்ணி தான் இந்த உபதேசத்தை நம்ம வாங்கியிருப்போம். நாம் எந்த ஒரு காரணத்தினாலேயும் மனதாலேயோ வாக்காலேயோ கர்மத்தாலேயோ சத்தியத்துக்கு விரோதமாக நாம் இருக்க மாட்டோம். நிரபராதியாக இருக்கக்கூடிய ஆத்மா தான் அதுக்கு சாட்சி. அதை காப்பாற்றுறது தான் நம்மளுடைய வேலை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் அதை நாம் என்றைக்குமே நினைவிலே வச்சுருந்து மறக்காமல் அதை நம்ம தொடர்ந்து முயற்சியினால் அதை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. அதுக்கு எந்த வேலை செய்யும் போதும் எப்போவுமே மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அபியாசத்தை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜீவசக்தியான வாயு வெளியில் போகுது, நாம் அந்த சத்தியத்தை மீறிட்டோங்கிறது நமக்கு நினைவுக்கு வரணும். அதனால் இந்த ஜீவனுடைய முக்கியத்துவம் தெரியணும். அதன் மூலமாக ஜீவனுடைய ஸ்நேகத்தை நம்ம அதிகப்படுத்திக்கணும். அதுக்கு சாமியினுடைய இந்த கருத்துக்களை நம்ம அதிக அளவில் உள்வாங்கி அதை எப்போவுமே நினைவுபடுத்துறதுக்கான ஒரு வேலைகளை செஞ்சுட்டே இருக்கணும். கூடவே இந்த ஜபமும் சாமியினுடைய சட்டத்திட்டங்களையும் நம்ம மேற்கொள்ளும்போது அது நமக்கு அதிக அளவில் ஜீவசக்தியினுடைய விரயத்தை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் இந்த சதா அபியாசத்துக்கு நம்ம அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்து சாமியினுடைய சட்டங்களையும் மேற்கொண்டு நம்ம ஜபத்துக்கும் நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பந்தங்கள்லேருந்து ஜீவனை காப்பாற்றி அதை அதனுடைய உற்பத்தி ஸ்தானமான பிறப்பிடத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிங்கிறது நம்ம எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்கய்யா. நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும்